ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும். ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்கிட்ட மைக் இல்லை, அதனால் என்னுடைய லிப் மூமெண்ட்டுக்கும் நான் கொடுக்குற வாய்ஸ்க்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓட்டு. நான் ஏற்கனவே ஒரு லைவில் சொல்லியிருப்பேன், இது மாதிரி ஓட்டோடைய ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னென்னா, ஓட்டை பற்றி நமக்கு ஒரு பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க. பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கும், ஒரு ஆதார் கார்டு இருக்கும், அவ்வளோதான். அதை வச்சு நம்ம போய் ஓட்டு போட போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஓட்டு உடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நமக்கு இந்த ஓட்டு போடுற உரிமை அவ்வளோ ஈஸியாக கிடச்சிச்சா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஓகேவா? ஏன்னா நமக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகேவா? அது நமக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை நமக்கு பெற்றால் மட்டும்தான் அதோடைய வேல்யூ, அதோடைய மகத்துவம் எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேங்களா? நான் சொல்கிறது உண்மையா இல்லைங்களா? ஓகே, இப்போது அந்த ஓட்டு எப்படி நமக்கு கிடச்சிது அப்படின்றத பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஹிஸ்ட்ரி அப்படின்னா கதை மாதிரி போகணும்னு நினைக்காதீங்க. சும்மா ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட், அதில் நான் படித்த சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு இனிஷியல் ஸ்டேஜில் இந்தியாவில் நமக்கு எப்படி அந்த ஓட்டிங் ரைட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சொத்து உடைய ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த ஓட்டிங் ரைட்ஸை கொடுத்தாங்க. ஓகேவா? அவங்கக்கிட்ட சொத்து இருக்கணும், அவங்க ஆண்களாக இருக்கணும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவில் என்னென்னா 1921 நமக்கு ஒரு தேர்தல், ஒரு எலெக்ஷன் வருது. அதில் பார்த்திங்க அப்படின்னாக்க கல்வி, அதாவது ஒருத்தங்கக்கிட்ட கல்வியும் சொத்தும், கல்வி சொத்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க போட்டி போடலாம், அதாவது எலெக்ஷனில் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. ஓகேவா? அந்த இதில் யார் வரா அப்படின்னா நம்மளுடைய முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். ஓகேவா? கண்டிப்பாக இதை தெரியாதவங்க தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது. அவங்க எவ்வளோ ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய கல்வியை அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு யாருன்னா ஒரு பெண் மருத்துவராக என்ட்ராகிறாங்க. அவங்க கல்வி, அவங்க கையில் இருக்கிறது கல்வி. அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட கல்வி மட்டும் இருந்தால் பத்தாது, நம்மக்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் பவர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பொலிட்டிக்கல் பவர் இருந்தால் மட்டும்தான் அந்த காலகட்டத்தில், ஓகேவா, அந்த காலகட்டத்தில் எவ்வளவோ சாதிய கொடுமைகள், எவ்வளவோ மூட பழக்க வழக்கங்கள் நிறைய மலிஞ்சு கிடந்தது. இப்போ மாதிரி கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம யூடியூப்பில் பேசுகிறோம், லைவில் பேசுகிறோம், நம்ம ஃப்ரீயாக எங்கே வேணாலும் போகிறோம் வர்றோம். நிறைய நமக்கு ரைட்ஸ் இருக்குது இப்போதைக்கு பெண்களுக்கு. ஓகேவா? அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொன்றுக்கும் அவங்க போராடி தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு போராட்ட காலத்தில் அந்த அம்மையார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய கல்வியை முன்னிறுத்தி ஒரு பொலிட்டிக்கல் பவரை வாங்குகிறாங்க. ஓகேவா? கல்வியை முன்னிறுத்தி பொலிட்டிக்கல் பவரை வாங்குகிறாங்க. வாங்கிட்டு அதன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது சாரதா சட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்டெல்லாம் நிறைய ஆக்ட் வர்றதுக்கு அவங்க முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. ஓகேவா? அதேமாரி விதவைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா, விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு அவ்வை இல்லம் அப்படின்னு சொல்லி அடையாறில் ஒரு ஹோம் வச்சு நடத்துகிறாங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி அந்த தேவதாசி ஒழிப்பு மசோதா கொண்டு வரத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க இவங்க தான். ஓகேவா? ஏன்னா இவங்க ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருந்ததுனால. ஓகேவா? இவங்க அந்த காலகட்டத்தில் ஒரு லேடியாக இருக்கும்போது இவங்க சொன்ன உடனே அது சட்டமாகிடுமா
அப்படின்னா அப்படி இல்லை. அவங்க அந்த மசோதா கொண்டு வந்து 15 வருஷம் கழித்து தான் அது வந்து சட்டமாகவே ஆக்குறாங்க. ஓகேவா? 1900 ஓமாந்தூர் தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அது வந்து சட்டமாகவே வந்து இயற்றுவார். ஓகேவா? 1949. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 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 சட்டத்தை வந்து ஒரு மசோதா சட்டமாகறதுக்கே 15 வருஷம் வந்து டைம் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த பீரியட்லாம் பாருங்கள் எப்படி வந்து ஒரு கடினமான ஒரு பீரியடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1951 to 52 வந்து ஃபஸ்ட்டு காமன் எலெக்ஷன் வருது. அதாவது பொது தேர்தல் வந்து வருது. அதில் அதாவது 326வது ஆர்டிக்கிள் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன். ஓகேவா? அதில் வந்து 21 வயது நிரம்பியவங்களுக்கு வாக்குரிமை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து போடுறாங்க. ஓகேவா? அப்போது 21 வயது நிரம்பியவங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1989 யார் பீரியட் அப்படின்னா ராஜீவ்காந்தி ஐயாவோடைய பீரியட். ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 18 வயது இருந்தால் ஓட்டு போடலாம். ஏன்னா ஒரு 18 வயது நிரம்பியவர்களால் ஒரு குட் டெசிஷன், அதாவது வந்து ஒரு முடிவு, ஒரு நல்ல விதமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கக்கிட்ட வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 61வது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெண்ட்மெண்ட்னா என்னென்னா ஒரு சட்ட திருத்தம். ஒரு சட்டம் இருக்குது, அதை வந்து ஒரு சின்ன திருத்தத்தை பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து 1989. ஓகேவா? அந்த சட்ட திருத்தம் மூலமாக தான் நமக்கு 18 வயது உடைய நிரம்பியவர்களுக்கு, அதாவது 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமை அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அதன் பிரகாரம் தான் நம்ம இந்த ஓட்டு வந்து போட்டுட்ருக்கோம். ஓகேவா? இது வந்து எதன் கீழ் வரும், எந்த ஆக்டின் கீழ் வரும்னா 1951 பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆக்டின் கீழே தான் வந்து நம்ம இந்த 18 வயது நிரம்பிய ஒரு ஆணோ பெண்ணோ ஜாதி, மதம், பாலினம், இனம், கல்வி இந்த பாகுபாடு இல்லாமல் நம்மளால் ஓட்டு போட முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வமான உரிமை. ஓகேவா? சட்டப்பூர்வமான உரிமை நமக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து யாருன்னா நீதி கட்சி பீரியடில் தான் வந்து இந்த முத்துலட்சுமி அம்மையார் வந்து என்ன பண்ணாங்கன்னா நீதி கட்சி ஆட்சியில் தான் இந்த சென்னை மாகாணத்தில் தான் வந்து அதாவது வந்து இந்த சென்னை மாகாணத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓட்டு போகிற இதை வந்து கொண்டு வந்தாங்க. முத்துலட்சுமி அம்மையார் இருக்கும்போது நான் சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சியின் பேரில் நிறைய கிளை கட்சிகள் எல்லாமே வந்து அவங்களோட பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீதி கட்சின்னு மட்டும் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு அந்த பேரை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றவங்க. ஓகேவா? நீதி கட்சி அப்படின்ற பேரில் வந்து நிறைய 1000 விளக்கு, அதில் வந்து ஃபஸ்ட்டு 1000 விளக்கில் மதிய உணவு திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் வந்து காமராஜர் ஐயா வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து அதை கொஞ்சம் அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எம்ஜிஆர் ஐயா அவங்க வந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து அவர் மதிய உணவு திட்டம், சத்து உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஓகேவா? அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். ஓகேவா? இப்போ நம்ம ஓட்டுக்குள்ளே வருவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சென்னை மாகாணத்தில் தான் வந்து அந்த ஓட்டு போடுற அந்த பெண்களுக்கு வந்து வாக்குரிமை அப்படின்றத அங்கே தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு தீர்மானம் மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்தவங்க தான் முத்துலட்சுமி அம்மையார் 1926. ஓகேவா? அப்போது ஒரு ஓட்டுக்காக நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்கி கொடுத்த அந்த ஓட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? யாரோ போடுறாங்க, யாரோ போடாமல் இருக்காங்க. நம்ம வீட்டில் ஜாலியாக அன்றைக்கி லீவ் விட்றாங்களா, ஜாலியாக நம்ம டிவி பார்ப்போம், படம் பார்ப்போம், வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்டு நல்லா தூங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாலியாக வந்து இருக்கோம். ஓகேவா? நம்மளுடைய ஓட்டு உரிமை, நம்மளோட ரைட்ஸு, நம்ம வந்து ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம இந்திய பிரஜை, ஒரு இந்திய குடிமகன். ஓகேவா? நம்ம ஓட்டு போடலன்னா நம்ம வந்து ஒரு செத்தவங்களுக்கு சமம் அப்படி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து ஓட்டு போகிற ரைட்ஸை கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு வந்து
வெள்ளையர்கள்ட்டேந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சுதந்திரம் வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த ஓட்டு போடுற உரிமையே ஒவ்வொரு படிப்படியாக உன்கிட்ட வந்து சொத்து இருக்கா, கல்வி இருக்கா, அப்போ தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற காலகட்டம்லாம் இல்லாமல் இப்போ உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ நீ இந்திய குடிமகன், உனக்கு ஓட்டு போடுற உரிமையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களாம் முன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அதை வந்து உதாசீனப்படுத்தாமல் நம்மளுடைய ரைட்ஸை வந்து கட்டாயமாக வந்து இந்த ஏப்ரல் 23 அன்னைக்கு உங்களோட ரைட்ஸை வந்து நீங்கள் வீணாக்காமல் மிஸ்யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து போடணும். உங்களுக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கோ, ஒரு ஃபேமிலியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அம்மா, அப்பா, மாமனார், மாமியார் யார் எது சொன்னாலும் நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நம்மளுடைய ஓட்டை வந்து போடுறது நம்மளுடைய உரிமை. ஓகேவா? இப்போ நான் வந்து இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம எக்ஸாமுக்கு நான் வந்து ஜாப் வாங்கணும், நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னா அப்போ என்னோடய திங்கிங் எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து யாராவது வந்தால் ஜாப் வந்து கரெக்டாக போடுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து யோசிப்பேன். அப்போ அவங்கள தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு விவசாயி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு விவசாய கடன் யாராவது தள்ளுபடி பண்ணுவாங்களா, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு இலவச மின்சாரம் கொடுப்பாங்களா, அப்போ அவங்கள தான் அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக வந்து வேரி ஆகும். ஓகேவா? இதை வந்து யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஒரு ஃபேமிலியில் இருந்தால் கூட யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ எல்லோரும் ஓட்டு போடுங்க, உங்களுடைய உரிமையை வந்து நிலைநாட்டுங்க. இதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லைனா நான் வந்து ஓட்டு போடுங்கன்னு கட்டாயப்படுத்துகிறத கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து சொல்லிட்டேன். தேங்க்யூ, பாய்.